கூண்டுக்குள் இருக்கும் சிங்கத்தை 2 அடி தூரத்தில் நின்று அணு அணுவா ரசிக்கிறோம். எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? துடிக்க துடிக்க ஒரு உயிரை கொன்று திங்கிற ஒரு மிருகத்தை எப்படி நம்மால ரசிக்க முடியுது? பலரும் சொல்வாங்க, பாதுகாப்பா கூண்டுக்குள்ள இருக்கு, அதனால தான் ரசிக்கிறோம்னு. ஆனா உண்மை அது கிடையாது. கொன்னு தின்பது தான் சிங்கத்தோட குணம் என்று உங்க மனசு ஏத்துக்கொண்டால் மட்டும்தான் பயம் வராது, ரசிக்கும் எண்ணம் வரும். சிங்கத்துக்கிட்ட போய் ஏன் இப்படி கொல்றேன்னு கேட்டா மாறப்போகுதா? இல்லை. மான் கிட்ட போய் உன்கிட்டத்தான் பலமான கொம்பு இருக்கே, திருப்பி அடின்னு சொன்னா கேட்க போகுதா? அதுவும் இல்லை. கொன்னு தின்பது சிங்கத்தின் இயல்பு, பயந்து ஓடுவது மானின் இயல்பு. அதை போலவே சில மனிதர்களின் குணமும் இப்படித்தான் என்று ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் நமக்கு பிறர் மேல் கோபமோ வெறுப்போ வராது. சிங்கத்தை ரசிக்கிற மாதிரி மனிதர்களையும் ரசிக்கிட்டே வாழ்க்கையை கடந்து போயிடலாம். மாற்ற நினைப்பது அறியாமை, ஏற்றுக்கொள்வதே பேரறிவு.